வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு சத்தியமாக பாடம் இல்லை, சரிங்களா? இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா, கிறிஸ்மஸ் புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சார் சைட்லேருந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணப்பட்டேன் நான். சரி, ஆக்சுவலாக என்னென்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் ரொம்ப ஒரு இந்த பேர் என்ன கிச்சனில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, எல்லாருக்கும் கேக் செய்ய சொல்லித்தரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதனால் கிறிஸ்மஸ்னாலே அதானே, கிறிஸ்மஸ் நியூ இயர்னா, அதனால் ஹைஜீனிக்கான கேக்கை நீங்கள் எப்படி உங்கள் வீட்டிலே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. அதில் அவங்களே உங்களுக்கு செயல்முறையோடு உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம், ரைட்டா? இதோட தொடர்ந்து அது வருது. ஸோ அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி ஃப்ரெஷ் கேக்கு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ரைட்? ஸோ சார் சைடில் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர், ரைட்? தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டிலைட்ஃபுல்லான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் எப்படி பண்ண போகிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மெஷரிங் கப்பும் மெஷரிங் ஸ்பூனும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. இதில் 1/3 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் தான், 1 டேபிள் ஸ்பூன் கிடையாது. இப்போ ஒரு மிக்சியில் 1 கப் சுகர் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன தான் பவுட்ரு ஆக்கினாலும் அதில் சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் 1 கப் கர்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 கப் ஆஃப் ஆயில், நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 கப் மில்க், நல்லா திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/3 கப் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நான் காஃபி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 4 to 5 ட்ராப்ஸ் ஆஃப் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய லெமன் ஆட் பண்ணிங்கன்னா மேலே கேக் மேலே நுரைச்சிட்டு வந்துடும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு லேயர் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இதில் நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டாண்ட் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த குக்கரை ரப்பர் இல்லாமல் தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த எம்டி குக்கரை 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 6 இன்ச் பேன் எடுத்துக்கிறேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதில் பட்டரை நல்லா தடவிக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டரை இதில் நான் ஊற்றிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இதில் ஃபுல்லாக ஊற்றிருக்க மாட்டேன், பாதி தான் ஊற்றிருப்பேன். ஏன்னா உப்பி வரும்போது உங்களுக்கு வெளியில் பொங்கி வந்துடக்கூடாது. அதனால கண்டெய்னரில் நீங்கள் பாதி தான் ஊற்றணும். இது ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ அந்த 5 மினிட்ஸ் கழித்து இந்த குக்கருக்குள்ளே நம்ம கண்டெய்னரை வச்சுருவோம். பார்த்து வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கண்டெய்னர் குக்கரோட கார்னர்ஸை தொடாமல் இருக்கணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 45 to 48 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிட்டு, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஒரு வேளை உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இப்போது இந்த கேக்குக்கான நம்ம சாக்லேட் க்ரீம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் ஆஃப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/3 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ நான் ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் சுகர் நான் போட்டு இது நல்லா நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த சுகர் பவுடரை நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் பால் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மில்க்மெய்ட், அதாவது 1/8 கப் ஆஃப் மில்க்மெய்ட் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதை ஹீட் பண்ண போகிறோம். இதை முதல்ல நல்லா சலிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதையும் நல்லா வலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இதில் லைட்டாக கட்டி இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணுறதுனால க்ரீம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கண்டெய்னர்லேருந்து வருதுன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கில் வந்து நம்ம சுகர் சிரப் யூஸ் பண்ணுறனால இது ரொம்பவே மாய்ஸ்டாகவும் ஒரு 5 to 1 வீக் நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் அதே மாய்ஸ்சர் வந்து இருக்கும். நான் வந்து இதில் வந்து ஒரு 3/4 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என் கேக்கை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் 2 லேயர்ஸாக கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் கேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுகர் சிரப் இருக்குல்ல இதை மட்டும் மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேக்கை லேயர்ஸாக கட் பண்ணலனாலும் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணலாம். முதல்ல ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. நல்லா அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது அதில் நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணுங்கள். நல்லா தாராளமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கேக்குக்கு மெயின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் சிரப்பும் நம்ம ரெடி பண்ண சாக்லேட் க்ரீமும் தான். இப்போ நான் இதில் நம்ம ரெடி பண்ண க்ரீமையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டிலலாம் இந்த கேக் ரெடி ஆனோடனே சின்ன பசங்க எல்லோரும் சண்டை போடுவோம், யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு. அவ்வளோ அழகாக இந்த கேக் இருக்கும், ரொம்பவும் டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக கட் ஆகும். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். We wish you a many more happy Christmas and a happy New Year.